வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளாவுக்கு வரும் நாட்கள் லேசான முதல் மிதமான மழை, ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் வாய்ப்பு. கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மழை. மேலும் இன்று ஜனவரி 18, 19, 20 தேதி வரை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, அதே வேளையில் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கேரளாவிலும் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 18ஆம் தேதி மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேலும் உயர் அழுத்தம் ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி உயர் அழுத்தம் நிலை கொண்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மூடுபனியும் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது காலை நேரங்களில் புகை மண்டலமாக காட்சியளிக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக முழுமையாக விலகும். இப்படிப்பட்ட வானிலை இன்று நிலவ வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களிலும் இதே வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜனவரி 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கையில் தரை மீது ஏறி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக ஜனவரி 24, 25 தேதிகளில் மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஜனவரி 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதே வேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பரவலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தெற்கு ஆந்திரா, இந்த இடங்களாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது. கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 24ஆம் தேதி. ஆனால் தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஓரிரு இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டுமே. ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் அங்கங்கே மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது. அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 25ஆம் தேதி. அதேவேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. கர்நாடகையில் வரும் மாவட்டங்களுக்கும் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி 25ஆம் தேதி. ஜனவரி 26ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து, அதாவது மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை விலகி, மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் தொடர்ந்து மழை நீடிக்கும். 26ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக முற்றிலுமாக தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கும் மழை படிப்படியாக முன்னேறி ஜனவரி 25ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. ஜனவரி 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி நள்ளிரவுக்குள் முழுமையாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தெற்கு இலங்கையில் தரையேறி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஜனவரி 24, 25, 26 தேதிகளில். அதன் பிறகு படிப்படியாக ஜனவரி 27ஆம் தேதி முதல் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 27, 28 தேதிகளில் குளிர் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு மேற்கு நோக்கி வர இருக்கிறது சுமத்ராவிலிருந்து. அந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்தும் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் அந்த நிகழ்வை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு
ஜனவரி 24, 25, 26 தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 24ஆம் தேதி குறைவாகவும், ஜனவரி 25, 26 தேதிகள் பரவலான மழைப்பொழிவு. அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகாவிலுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு. கடந்த மழைப்பொழிவை விட இது சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் கடந்த மழைப்பொழிவு குறைவாக கொடுத்தது. இந்த மழைப்பொழிவு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் இந்த இடங்களில் மட்டுமே அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. ஆனால் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து சுமத்ரா தீவிலிருந்து வரும் காற்று சுழற்சி குமரிக்கடலை நோக்கி வரும் என்பதால் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதேபோல் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டரும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரும் ஜனவரி 22ஆம் தேதி பிறகு. அதேவேளை தரைக்காற்றும் ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்றும் லேசாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 23, 24, 25 தேதியில் தரைக்காற்றும் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.